ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது போகன் அகாடமி. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4க்கான சிலபஸை அப்டேட் பண்ணியிருந்தாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த சிலபஸ் ஓவர்வியூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ குரூப் 4க்கான சிலபஸ் ஓவர்வியூ. ஸோ சிலபஸில் என்னென்ன எடுத்திருக்காங்க, எந்தெந்த டாப்பிக்லாம் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பற்றின ஓவர்வியூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிக்கிறேன். ஸோ நம்ம சேனலில் வீடியோ போஸ்ட் பண்ணுறோம். ஸோ கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக போஸ்ட் பண்ண முடியாது, எனக்கு கொஞ்சம் வேலைகள் இருக்கிறதுனால நான் கொஞ்சம் அப்பப்போ தான் வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ரெண்டாவது, நம்ம வீடியோ குவாலிட்டி, ஆடியோ குவாலிட்டி கொஞ்சம் பூராக தான் இருக்கும். ஏன்னா என்கிட்ட எந்த ஒரு விதமான அக்சசரிஸும் நம்மக்கிட்ட கிடையாது. ஸோ கையில் இருக்க ஒரு சின்ன சின்ன ஹெட்ஃபோன்ஸ், இந்த மாதிரியான மைக்ஸை வச்சு தான் நம்ம வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறோம். ஸோ அதனால் வந்து வீடியோ குவாலிட்டி, ஆடியோ குவாலிட்டி கொஞ்சம் பூராக தான் இருக்கும். அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பட் நான் கண்டென்ட் வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ், இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், டிஎன்பிஎஸ்சி படித்தது, நான் இன்ன வரைக்கும் எக்ஸாம்ஸ் தான் நான் உங்களோட சேர்ந்து நானும் படித்து எக்ஸாம்ஸ் எழுதிக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ கண்டென்ட் குவாலிட்டி ரொம்ப வேல்யூபுளாக இருக்கும். ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ குவாலிட்டி, ஆடியோ குவாலிட்டி என்னால் முடிஞ்ச அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் சிலபஸ் ஓவர்வியூ பார்த்துடலாம். ஜிஎஸ்சில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். இந்த வீடியோவில் ஜிஎஸ் மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். தமிழுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுவோம். ஸோ இப்போ ஜெனரல் ஸ்டடீஸில் வந்து ஃபஸ்ட்டு வந்து 10 யூனிட் இருந்தது. இப்போ வந்து 2 பார்ட் வச்சு, பார்ட் ஏ, பார்ட் பின்னு வச்சு, பார்ட் ஏல 6 யூனிட்டும், பார்ட் பியில் 2 யூனிட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்ட் ஏல வந்து உங்களுக்கு ஜெனரல் ஸ்டடீஸில் மொத்தமாக எல்லா டாப்பிக்கும் கவர் ஆகிடும். பார்ட் பியில் வந்து உங்களுக்கு ஆப்டிடியூடும் மென்டல் எபிலிட்டியும் பார்ட் பியில் வச்சுருக்காங்க, 2 யூனிட்டாக வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து பிரித்து வச்சுருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி இன்னொரு மாற்றம் என்ன அப்படின்னா, எந்தெந்த யூனிட்டில் எத்தனை கொஷின் கேட்போம் அப்படின்றத தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ இது மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ். நமக்கு ப்ளூ பிரிண்ட் மாதிரி கையில் கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் இது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். நம்ம தேவையில்லாத, நம்மளுக்கு கஷ்டமான டாபிக்ஸ், படிக்க முடியாத டாபிக்ஸை வந்து நம்ம ஒமிட் பண்ணுறதுக்கு இது வசதியாக இருக்கும். அதனால் இது ஒரு அட்வான்டேஜான ஒரு அப்டேட்டு தான். மற்றபடி வந்து 10 யூனிட்டாக இருந்தது, 6 யூனிட் ஆகியிருக்காங்க, 2 பார்ட்டாக பிரிச்சுருக்காங்க, அவ்வளோதான். இப்போ எந்தெந்த யூனிட்டில் என்னென்ன இருக்குன்றதை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு யூனிட் 1 வந்து ஜென்ரல் சயின்ஸு. ஜென்ரல் சயின்ஸில் உங்களுக்கு ஒரு 5 கொஷின் தான் கேட்போம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது உள்ள இந்த டாப்பிக்குமே சேஞ்ச் ஆகிருக்காது. யூனிட் 1ல் ஜென்ரல் சயின்ஸு உள்ள எந்த டாப்பிக்குமே இல்லை, பழைய சிலபஸில் என்ன இருந்ததோ அப்படியே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுன்னு இல்லை, எந்த யூனிட்லேயுமே எதையுமே எடுக்கலை, புதுசாக எதுவும் சேர்க்கவும் இல்லை. அதை வந்து பிரித்து ரீஅலைன் பண்ணி கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். மெயினாக வந்து நமக்கு இந்த எத்தனை கொஷின் எடுப்போன்றதை, எத்தனை கொஷின் கேட்போன்றதை கொடுத்துருக்காங்க, அது ஒன்று தான். மற்றபடி ஜென்ரல் சயின்ஸில் வந்து வெறும் 5 கொஷின் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ யூனிட் 2 வந்து ஜியாகிரஃபிலையுமே வெறும் 5 கொஷின் நமக்கு. இதில் வந்து உள்ள எந்த டாப்பிக்கும் மாறி இருக்காது. அடுத்து 3வது யூனிட் வந்து ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா அண்ட் இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட். ஸோ ஹிஸ்ட்ரியையும் ஐஎன்எம்மையும் சேர்த்து ஒரே யூனிட்டாக கொடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பழைய சிலபஸில் வந்து ஹிஸ்ட்ரி தனியாகவும் ஐஎன்எம் தனியாகவும் இருந்தது. ஸோ இப்போ வந்து ரெண்டையும் சேர்த்து நமக்கு ஒரே யூனிட்டாக கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு சின்ன சேஞ்ச் தான். மற்றபடி உள்ளே எந்த டாப்பிக்குமே மாறலை, எதுவுமே சேர்க்கவும் இல்லை, எதுவும் எடுக்கவும் இல்லை. ஸோ இதில் எத்தனை கொஷின் சொல்லியிருக்காங்க அப்படின்னா 10 கொஷின் சொல்லியிருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் 10 கொஷின், 2க்கும் ஹிஸ்ட்ரியும் ஐஎன்எம்மும் சேர்த்து 10 கொஷின்ன்றது கொஞ்சம் கம்மி தான். இன்னும் கொஞ்சம் வெயிட்டேஜ் கொடுத்துருக்கலாம், ஒரு 15 கொஷின் அந்த மாதிரி வெயிட்டேஜ் கொடுத்துருக்கலாம். ஸோ 4வது யூனிட் இந்தியன் பாலிட்டியில் 15 கொஷின். ஸோ 15 கொஷின் வந்து ஓரளவுக்கு ஓகே தான். மற்றபடி டாபிக் எதுவுமே மாறி இருக்காது, சேஞ்ச் ஆகிருக்காது. பாலிட்டியில் 15 கொஷின். ஸோ நம்ம வந்து பாலிட்டி வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். ஸோ அடுத்து வந்து யூனிட் 5ல் இந்தியன் எக்கனாமி அண்டு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு. ஸோ இதுவுமே வந்து 2 யூனிட்டாக தனித்தனியாக இருந்தது. இந்தியன் எக்கனாமி தனியாகவும், டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் தமிழ்நாடு தனியாகவும் இருந்தது. இது ரெண்டையும் மேட்ச் பண்ணி 5வது யூனிட்டில் வச்சு இதில் 20 கொஷின் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு பெரிய வெயிட்டேஜ் கொடுத்த ஒரு செக்ஷன் தான். அது இந்தியன் எக்கனாமி, தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் ரெண்டுக்கும் சேர்த்து 20. ஸோ இதில் எந்த இதில் கொஷின்ஸ் அதிகமாக வரும், எதில் கம்மியாக வரும்ன்றதை நம்ம சொல்ல முடியாது. பட் வந்து நம்ம தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கறது நல்லதுன்னு எனக்கு தோணுது. ஸோ அடுத்த 6வது யூனிட் ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், ஹெரிட்டேஜ் அண்ட் சோசியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ இதுக்கும் 20 கொஷின் சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு ரொம்ப முக்கியமான யூனிட்டு, வெயிட்டேஜ் அதிகமாக கொடுத்துருக்காங்க, 20 கொஸ்டின்.
ஸோ இது வந்து பழைய சிலபஸில் இருந்த அதே இதுதான், இது கண்டென்ட் தான், எதுவுமே எடுக்கவும் இல்லை, எதுவும் சேர்க்கவும் இல்லை. ஒரு சின்ன சேஞ்சஸ் என்னென்னா, போன பழைய சிலபஸில் வந்து எவல்யூஷன் ஆஃப் 19th and 20th century சோஷியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு அப்படின்னு இருந்தது. அந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் எடுத்துகிட்டு மொத்தமாக சோஷியல் ரிஃபார்ம்ஸ் மூமெண்ட்ஸ் அண்டு சோஷியல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி ஒரே லைனாக கொடுத்துட்டாங்க. ஸோ இதுக்குள்ளேயே வந்து உங்களுக்கு அந்த பாயிண்ட் எல்லாமே வந்துடும், அவ்வளோதான். மற்றபடி எந்த சேஞ்சஸுமே இல்லை, இதுவும் அதே தான். ஸோ இதை வந்து தனியாக வச்சுருக்காங்க. இதுக்கு 20 கொஷின் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து வெயிட்டேஜ் அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது முக்கியமாக படிக்க வேண்டியது. இதில் இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, தமிழ்நாடு ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளும் இதுக்குள்ளே தான் வருது. ரோல் ஆஃப் உமன் இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளும் தமிழ்நாடு விடுதலை போராட்ட வரலாறும் உங்களுக்கு இந்த இதுக்குள்ளே தான் வருது. ஸோ அடுத்து வந்து பார்ட் பியில் வந்து ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி. ஸோ இதில் யூனிட் 1 அண்ட் யூனிட் 2 2 யூனிட்டாக வச்சுருக்காங்க. யூனிட் 1ல் ஆப்டிடியூடும் யூனிட் 2ல் ரீசனிங்கும். இதுக்கு வந்து கொஷின்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க தனியாக. ஆப்டிடியூட்டில் 15 கொஷின் கேட்போம், ரீசனிங்கில் 10 கொஷின் கேட்போம் அப்படின்னு சொல்லி தனியாக கொடுத்துட்டாங்க. ஸோ ரீசனிங் வந்து நம்ம 10 கொஷின் போட்டே ஆகணும். இதில் வந்து ரெண்டுக்குமே ஈக்குவல் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்கிறது முக்கியம். ஸோ இதுலேயும் வந்து எந்த சேஞ்சஸும் கிடையாது. இதுக்கு முன்னாடி இல்லாத டாபிக் எதுவும் சேர்க்க முடியல, அதுக்காண்டி அதுலேருந்து கொஷின் கேட்க மாட்டாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. கண்டிப்பாக கேட்குறதான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வந்து இதுக்கு மேக்ஸில் வந்து நம்ம எந்த சேஞ்சஸும் பண்ண போகிறதில்ல. ஏற்கனவே எப்படி ப்ரிப்பேர் பண்ணமோ அதே மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ ஜிகே பொறுத்த வரைக்குமே எந்த சேஞ்சஸுமே கிடையாது, எல்லாமே அப்படியே தான் இருக்குது. ஸோ எல்லோரும் சொல்கிறது என்னென்னா, இதில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் இல்லை அப்படின்னு நினப்போம். கரண்ட் அஃபேர்ஸ் தனி செக்ஷனாக இருந்துச்சு, தனி யூனிட்டாக இருந்துச்சு, அது இல்லை அப்படின்னு நினப்போம். பட் வந்து கரண்ட் அஃபேர்ஸை வந்து முதல்ல தனியாக ஒரு யூனிட்டாக கொடுத்து ஒவ்வொரு இதாக கொடுத்துருந்தாங்க. ஹிஸ்ட்ரி, சயின்ஸு, அப்புறம் வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. இப்போ ஒவ்வொரு யூனிட்டுக்குள்ளேயும் அதில் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ அது எங்கேயும் தேட வேணாம், ஒவ்வொரு யூனிட்டுக்குள்ளேயும் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஜியாகிரஃபி, அப்புறம் வந்து இந்தியன் பாலிட்டியில் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லி தனித்தனியாக மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ அது எங்கேயும் போகல. அதே இதை தான் ஒவ்வொரு யூனிட்டுக்குள்ளேயும் தனித்தனியாக கொடுத்துட்டாங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸும் அதே முக்கியத்துவம் கொடுத்து நம்ம படித்து தான் ஆகணும். ஸோ அவ்வளோதான், இவ்வளோ தான் சேஞ்சஸ்ஸு. தமிழில் ஒரு பெரிய சேஞ்சஸ் இருக்குது, அதை தனி வீடியோவில் பார்ப்போம். நம்ம டெலகிராம் சேனல் அண்ட் வாட்ஸ்அப் சேனல் லிங்க்ஸ் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஏதாவது அப்டேட் இருந்தாலும் நம்ம கொஸ்டின்ஸ் நோட்ஸ்லாம் வந்து அதில் ஷேர் பண்ணுவோம். ஸோ அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ அவ்வளோதான், அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே சந்திப்போம். நன்றி.